வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கிட்டு இது கூட தேங்காய் பொட்டுக்கல்லை வச்சு சட்னி அரைக்க போகிறோம். தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை நல்லா வதக்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே தேங்காய் பொட்டுக்கல்லை இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இப்போ ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. பச்சை மிளகாய் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உள்ள தேங்காய் இருக்குது. இது பொட்டுக்கல்லை 3 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனால் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே 2 நம்ம தக்காளி போட்டிருக்கனால நான் புளி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. இதை நான் நல்லா அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. இதை நான் தோசையில் வச்சு காட்டுறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கும் சட்னிக்கும் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.